Hello students, இன்னைக்கு previous year question discussion Thermodynamics chapter second part of the session பார்க்க போறோம். So first time இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா இதோட first part பார்க்குறதுக்கு descriptionல link கொடுத்துருக்கேன். So அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு வாங்க. So it will be easy. So இந்த செஷன்ல என்ன டாபிக் கவர் பண்ண போறோம்னா according to first law of thermodynamics டோட்டலா நமக்கு 4 process இருக்கு. That is isothermal, adiabatic, isochoric and isobaric. So இந்த 4 ப்ராசஸ்ல இருந்தும் டீடைல்டாக questions பார்க்க போறோம். ஸோ எல்லா questionஸுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேசிக்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நீட் அண்ட் ஜேஇ பிசிக்ஸ் கார்டிங் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர் குவரிஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ questions பார்க்க ஆரம்பிக்கலாம். First question, in which of the following process heat is neither absorbed nor released by the system? So among the 4 process இதுல வந்துட்டு no exchange of heat னு கேக்குறாங்க. So that is direct one. Adiabatic processல தான் there is no exchange of heat. So answer is option 3. Next, again a theory question. An ideal gas is compressed to half of its initial volume by mean of several process. Which of the following process results in maximum work done being on the gas? Okay, so among the 4 process எதுல வந்து maximum work இருக்குன்னு கேக்குறாங்க. So இது டைரக்டாவே சொல்லிடலாம் adiabatic processல. Reason நமக்கு according to first law of thermodynamics del Q is equal to del U plus del W நமக்கு தெரியும். So இங்க there is no exchange of heat ன்றனால இது வந்து 0 ஆயிரும். அப்போ நமக்கு work அப்படின்றது internal energy வந்து மட்டும் தான் சப்ளை ஆகும். அதனால தான் maximum work இங்க வந்து நடக்குது. So option 1 is the right answer. அடுத்த question, the volume of a monoatomic gas varies with temperature T as shown in the figure. The ratio of work done by the gas to the heat absorbed by it when it undergoes a change of state A to B will be. So graph கொடுத்திருக்காங்க, monoatomic gas சொல்லிட்டாங்க. First இது எந்த ப்ராசஸ்னு கண்டுபிடிக்கணும். பாருங்க, graph between volume and temperature கொடுத்திருக்காங்க, லீனியரா இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ V is proportional to T. Okay, அப்போ ideal gas equation எடுத்துக்கலாம். PV is equal to nRT வரும். ஸோ இந்த மெயினாக 3 டேர்ம்ஸ் மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஒன்று ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர். இங்கே V is proportional to T அப்படின்னா மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் கான்ஸ்டன்ட் தான். அப்போ இங்கே ப்ரெஷரும் கான்ஸ்டன்ட் தான். ஸோ ப்ரெஷர் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்னா அது என்ன ப்ராசஸ்னா ஐசோபாரிக் ப்ராசஸாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா the ratio of work done by the gas to the heat absorbed கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹீட் எனர்ஜிக்கு ஃபார்முலா எழுதலாம். That is del Q is equal to நமக்கு N Cp del T னு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். இங்க Cpன்றது specific heat at constant pressure and இதுக்கு ஃபார்முலாவும் இருக்கு. Cp is equal to F plus 2 by 2 into R. So Fன்றது degree of freedom. Monoatomic gasக்கு degree of freedom வந்துட்டு 3. அப்போ 3 plus 2 by 2 into R. So that will be Cp is equal to 5 by 2R னு வரும். ஓகே, அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்போ Nன்றது நம்பர் ஆஃப் மோல்ஸ், அது அப்படியே இருக்கட்டும். Cpன்ற இடத்துல 5 by 2R into change in temperature. ஸோ ஹீட் எனர்ஜி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அதே மாதிரி ஒர்க் நம்ம பார்க்கலாம். ஸோ del W is equal to நமக்கு 2 ஃபார்முலா இருக்கு. ஒன்று P del V or else NR del T இருக்கு. நம்ம செகண்ட் ஃபார்முலாவை சூஸ் பண்ணலாம். So second relation del W is equal to NR del T. Okay, so second relation எடுத்தாச்சு. அடுத்து இவங்க கேட்கறது வந்து ratio, கரெக்டா? So ratio of the work done del W by del Q. Okay, substitute பண்ணலாம். That is del Wன்ற இடத்துல நமக்கு NR del T by del Qன்ற இடத்துல N 5 by 2 R into del T. Okay, so இந்த term அப்படியே cancel ஆயிரும். N cancel ஆயிரும். 2 numeratorக்கு போயிருச்சுனா 2 by 5. Okay, so we'll check the option. Option 1 is the right answer. அடுத்த question பார்க்கலாம். A monoatomic gas at pressure P having volume V expands isothermally to the volume 2V and then adiabatically to the volume 16V. So step by step பார்க்கலாம். So ஒரு monoatomic gas னு சொல்லிட்டாங்க, adiabatic constant கொடுத்துட்டாங்க. So first isothermal படி expand ஆகுது. அப்போ isothermalல நமக்கு PV is equal to constant எப்பவுமே சொல்லுவோம். அப்போ இனிஷியல் ப்ரெஷர் வந்து P, இனிஷியல் வால்யூம் வந்து V. That is equal to ஃபைனல் வால்யூம் கொடுத்துருக்காங்க, ப்ரெஷர் கொடுக்கல. ஸோ நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். ஃபைனல் ப்ரெஷர் P டேஷ்னு எடுத்துக்கலாம். ஸோ P டேஷ் வால்யூம் வந்து 2V. ஓகே, அப்போ இங்கே VV நம்ம கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2 இந்த சைடு வந்துடும். அப்போ P by 2 தான் நமக்கு வந்து P டேஷ். ஓகே, ஸோ ப்ரெஷர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? இட் எக்ஸ்பாண்ட்ஸ் adiabatically.
அப்போ given data clear-ஆ எழுதிக்கலாம். Initial pressure வந்து P, volume வந்து V. இப்போ isothermal படி அது expand ஆயிருக்கு. ஸோ இப்போ pressure வந்து நமக்கு P/2 மாறிடுச்சு. வால்யூம் வந்து 2V மாறிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து அவங்க adiabatic process படி expand ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வால்யூம் வந்து கொடுத்துட்டாங்க, that is 16V. இப்போ pressure என்னன்னு கண்டுபிடிக்கணும், அது P'' எடுத்துக்கலாம். ஸோ ஃபைனல் ப்ரெஷர் தான் அவங்க கேட்குறாங்க. ஸோ adiabatic processல நம்ம வந்து PV adiabatic constant is equal to constantனு சொல்லுவோம். ஸோ இங்கே இனிஷியல் ப்ரெஷர் இதுதான் பார்க்கணும், ஏன்னா adiabatic processக்கு இது இனிஷியல், இது வந்து ஃபைனல். ஸோ இனிஷியல் ப்ரெஷர் P/2, வால்யூம் வந்துட்டு 2V, adiabatic constant that is equal to final pressure வந்து P'', வால்யூம் வந்து 16V adiabatic constant. ஓகே, இப்போ pressure தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த டேர்ம் ஆப்போசிட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம். அப்போ P/2 into 2V/16V adiabatic constant is equal to pressure. ஓகே, அப்போ இங்க பார்க்கலாம் வால்யூம் வந்து நமக்கு கேன்சல் ஆகும், VV கேன்சல் ஆயிடுச்சு. This is 1 and இது வந்து 8. ஓகே, ஸோ இங்க ரீஃபார்ம் பண்ணி எழுதுனா that is P/2 into 1/8. பவர்ல நமக்கு adiabatic constant 5/3, that is equal to P''. ஓகே, ஸோ இங்க 1/3ன்றது cube root. ஸோ அது உள்ள வந்துச்சுன்னா cube root of 8 வந்து 2. ஸோ P/2 into 1/2 power 5, that is equal to P''. ஓகே, ஸோ இப்போ 2 power 5 நமக்கு 32. அப்போ P/2 into 1/32 is equal to P''. That will be P/64. இதுதான் நமக்கு ஃபைனல் ப்ரெஷர். அப்போ ஆப்ஷன் பார்க்கலாம், ஆப்ஷன் 3 is the right answer. இந்த கொஸ்டின் கிராஃப்ல இருந்து பார்க்கலாம். ஸோ ப்ராசஸ் வந்து மேட்ச் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் சிம்பிள்ல இருந்து போகலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் ஒன் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்ல நமக்கு வால்யூம் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. ஸோ ஒரு ப்ராசஸ்ல வால்யூம் வந்து கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா அந்த ப்ராசஸ் வந்து ஐசோக்ளோரிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ அதே மாதிரி ஃபோர்த் ஒன் பாருங்க, ஃபோர்த் ஒன்ல வந்துட்டு ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. ஸோ ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட்னா அந்த ப்ராசஸ்க்கு பேரு ஐசோபாரிக்னு சொல்லுவோம். ஸோ ஃபோர்த் ப்ராசஸ் வந்து ஐசோபாரிக். ஓகே, ஸோ அப்போ இதை வச்சே நம்ம மேட்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஐசோக்ளோரிக், சியோட மேட்ச் ஆகுது. ஃபோர்த் ஒன் வந்து ஐசோபாரிக், பியோட மேட்ச் ஆகுது. இது இருக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, P வந்து சியோட மேட்ச் ஆகுது, S வந்து பியோட மேட்ச் ஆகுது. இதை வச்சே சொல்லிடலாம் ஆப்ஷன் 2 is the right answer. அண்ட் நம்ம மற்றதும் பார்த்துடலாம். தட் இஸ் செகண்ட் அண்ட் தேர்ட் இருக்கு. செகண்ட் அண்ட் தேர்டை வந்து கம்பேர் பண்ணுங்க, எதுல ஸ்லோப் அதிகமா இருக்கும் அதுதான் அடியபேட்டிக் ப்ராசஸ். ஸோ செகண்ட் ஒனுக்கு தான் ஸ்லோப் வந்து அதிகமா இருக்கு. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து அடியபேட்டிக். ஓகே, அண்ட் தேர்ட் ஒனுக்கு பாருங்க கம்பேரிட்டிவா ஸ்லோப் வந்து கம்மியா தான் இருக்கு. அப்போ தேர்ட் ஒன் வந்து ஐசோதெர்மலா இருக்கும். எகெயின் மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. தட் இஸ் செகண்ட் ஒன் அடியபேட்டிக்கோட மேட்ச் ஆகுது, தட் இஸ் A. அண்ட் தேர்ட் வந்துட்டு ஐசோதெர்மல் டியோட மேட்ச் ஆகுது. ஸோ கரெக்டாக தான் இருக்கு. எகெயின் ஆப்ஷன் 2 is the right answer. So again a theory question. An ideal gas undergoes 4 different processes from the same initial state as shown in the figure. These processes are adiabatic, isothermal, isobaric and isochloric. The curve which represents the adiabatic. So graph கொடுத்திருக்காங்க, இந்த 4 process இருக்கு. Among the 4 எது வந்து adiabaticனு கேட்குறாங்க. ஸோ ரொம்பவே சிம்பிள், அடியபேட்டிக்கு நமக்கு ஸ்லோப் கிரேட்டராக இருக்கும். ஸோ இதுக்கும் ஸ்லோப் எடுத்து பாருங்க அண்ட் ஆல்சோ இதுக்கும் ஸ்லோப் எடுங்க. எதுக்கு ஸ்லோப் கிரேட்டராக இருக்கும்னா செகண்ட் ஒனுக்கு தான் ஸ்லோப் கிரேட்டராக இருக்கு. அப்போ செகண்ட் ப்ராசஸ் தான் அடியபேட்டிக் ப்ராசஸ். அப்போ ஆப்ஷன் 1 is the right answer. Next question. 1 mole of an ideal gas from the state A undergoes 2 processes. It first undergoes isothermal expansion. So isothermal expansion na நமக்கு temperature constant இருக்கும், that is PV is equal to constant. Okay, so isothermal expansion ஆல volume வந்து increase ஆயிருக்கு, V லந்து 3V, and then its volume is reduced from 3V to V at constant pressure. Okay, so step by step பார்க்கலாம். So first process வந்து isothermal process, and the PV வந்து constant இருக்கும், that is P is inversely proportional to V. So இது ரிலேட் ஆகிற மாதிரி கிராஃப் பார்க்கலாம். ஸோ இது ரிலேட் ஆகிற மாதிரி கிராஃப் நமக்கு ஆப்ஷன் 1ல இருக்கு, 2ல இருக்கு அண்ட் 4ல இருக்கு. நமக்கு 3 வந்து பாசிபிள் இல்லை, ஏன்னா இப்படி வந்து டிக்ரீஸ் ஆகாது. ஓகே, ஸோ அமாங் திஸ் 3 ஆப்ஷன் ஏதாவது ஒன்றா இருக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, நமக்கு வால்யூம் வந்து அடுத்து டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க, பட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஸோ ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்னா என்ன ப்ராசஸ்? ஐசோபாரிக் ப்ராசஸ். கரெக்டா? அப்போ ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்டாக இருக்கணும். அப்போ பாருங்க, ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்னா நமக்கு 4 and 1ல மட்டும் தான் பாசிபிள். இங்க மட்டும் தான் ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கு. பட் நம்ம ஆரோ பார்க்கணும், நமக்கு ஏல இருந்து பிக்கு போயிருக்கு. அப்போ ஆரோ
A to B வர மாதிரி இருக்கணும். அப்போ ஆப்ஷன் 4 is the right answer. அடுத்த theory question. A gas is compressed isothermally to half its initial volume. The same gas is compressed separately through adiabatic process until its volume is again reduced to half. So initially ஒரு gas எடுத்திருக்காங்க, அதுக்குன்னு ஒரு pressure, ஒரு volume V இருக்கு. இப்போ using the isothermal process அதை வந்து compress பண்றாங்க, அதோட volume half ஆகுற வரைக்கும். And அதே கேஸை நம்ம வந்து தனியாக எடுத்திருக்காங்க with the same pressure and volume. இப்போ adiabatic process யூஸ் பண்ணி அதை compress பண்றாங்க, வால்யூம் வந்து again V/2 ஆகுது. ஓகே, ஸோ இப்போ ஆப்ஷன்ஸ் எது கரெக்ட்னு கேட்குறாங்க. எல்லா ஆப்ஷன்ஸுமே ஒர்க்கை ரிலேட் பண்ணி தான் இருக்கு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் எடுத்துக்கலாம். தட் இஸ் del Q is equal to del U plus del W. ஓகே, பட் கமிங் டு த ஐசோதர்மல் ப்ராசஸ் நமக்கு சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி கிடையாது. ஸோ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி கோஸ் டு 0. அப்போ நம்ம கொடுக்குற ஹீட் எனர்ஜி தான் டைரக்டாக ஒர்க்குக்கு போகுது. அப்போ கொஞ்சம் ஈஸியாகவே இங்கே ஒர்க் வந்து நடந்துடும். பட் கமிங் டு த அடியாபேட்டிக் ப்ராசஸ், நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட், தட் இஸ் del Q வந்து நமக்கு 0 ஆயிரும். அப்போ 0 is equal to del U plus del Wனா நம்மளோட இன்டர்னல் எனர்ஜி தான் ஒர்க்காக வந்து நடக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல தான் ஒர்க் வந்து அதிகமாக தேவைப்படுது. ஸோ இதை வச்சு ஆப்ஷன் பார்க்கலாம். கம்ப்ரஸிங் த கேஸ் த்ரூ த அடியாபேட்டிக் ப்ராசஸ் வில் ரிக்வயர் மோர் ஒர்க் டு பி டன். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 1 mole of an ideal monoatomic gas undergoes a process described by the equation PV power 3 is equal to constant. So polytropic process equation கொடுத்திருக்காங்க. That is PV powerல x is equal to constant. x ன்ற இடத்துல நமக்கு 3 இருக்கு. So அப்போ given data x is equal to 3. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா the heat capacity of the gas during this process கேட்குறாங்க. So heat capacity formula C is equal to specific heat at constant volume CV plus R is a gas constant by 1 minus x. Okay, இப்போ substitute பண்ணலாம். So first நம்ம CV கண்டுபிடிக்கலாம். CV க்கு formula CV is equal to F by 2R. So இங்க F ன்றது degree of freedom. Monoatomic gas க்கு degree of freedom வந்து 3. அப்போ CV is equal to 3 by 2R. So இப்போ அப்படியே substitute பண்ணலாம். Heat capacity C is equal to CV ன்ற இடத்துல 3 by 2R plus R by 1 minus x ன்ற இடத்துல 3. இப்போ substitute பண்ணலாம். So 3 by 2R. Next நமக்கு 1 minus 3 வந்து minus 2. So R by minus 2 வரும். So இந்த minus வேணா இங்க காமனாக போட்டுக்கலாம். And இப்போ நம்ம reform பண்ணோம்னா R வந்து common, balance 3 by 2 minus 1 by 2. That is equal to R into 3 minus 1 வந்துட்டு 2. So 2 by 2. அப்போ 2 cancel ஆயிடுச்சுன்னா balance வந்து R. So R தான் correctaன answer. We check the option. Option 4 is the right answer. Next one, during an adiabatic process, the pressure of a gas is found to be proportional to cube of its temperature. The ratio of Cp by Cv கேட்குறாங்க. So first relation எழுதிடலாம். That is pressure is proportional to cube of a temperature. So T power 3. So அப்போ இது எப்படி எழுதலாம்னா pressure P is equal to constant into T power 3. So இது opposite எடுத்துட்டு போனோம்னா pressure T power minus 3 is equal to constant. So adiabatic process தான் நம்ம equations பார்த்திருப்போம். That is PV adiabatic constant is equal to constant. இந்த மாதிரி equations பார்த்திருப்போம். அதிலே pressure and temperatureக்கு relation pressure into temperature powerல adiabatic constant by 1 minus adiabatic constant is equal to constant. So it's a direct formula, directவே தெரிஞ்சுக்கலாம். அப்போ இங்க பாருங்க, இங்க PT power minus 3 இருக்கு. அந்த இடத்துல தான் இந்த term இருக்கு. அப்போ டைரக்டா ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணலாம். That is இங்க வந்து minus 3 that is equal to adiabatic constant by 1 minus adiabatic constant. Okay, so இப்போ இதை அப்படியே reciprocal பண்ணலாம். அப்போ minus 1 by 3 is equal to 1 minus adiabatic constant by adiabatic constant. Okay, so இப்போ இங்க பார்க்கலாம். Minus 1 by 3 is equal to 1 by adiabatic constant minus 1. So இது oppositeல போச்சு அப்படின்னா minus 1 by 3 plus 1 is equal to 1 by adiabatic constant. அப்போ cross multiply பண்ணோம்னா 2 by 3 is equal to 1 by adiabatic constant and reciprocal பண்ணோம்னா adiabatic constant is equal to 3 by 2. So adiabatic constant formula என்ன? Cp by Cv. அப்போ Cp by Cv is equal to 3 by 2. We'll check the option. Option 4 is the right answer.
அடுத்து இந்த question கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும். Which of the following relation does not give the equation of a adiabatic process but terms have their usual meaning? So among the equation எது adiabatic process ஓட match ஆகாதுன்னு கேக்குறாங்க. First இதெல்லாம் match ஆகுதுன்னு பார்க்கலாம். Option B and C பாருங்க, அது வந்து direct formula from the adiabatic process. அப்ப நம்ம செக் பண்ண வேண்டியது A and D. A and D ல நமக்கு pressure and temperature வச்சு தான் இருக்கு. அப்போ pressure temperature வச்சு வர formula pressure temperature T adiabatic constant by 1 minus adiabatic constant is equal to constant. Okay. So இப்போ reform பண்ணி பார்க்கலாம். ரெண்டு பக்கமும் 1 minus adiabatic constant ஆல multiply பண்ணலாம். அப்போ pressure P powerல 1 minus adiabatic constant and T into powerல gamma by 1 minus gamma into 1 minus adiabatic constant is equal to constant. Okay. So அப்ப பாருங்க இது ரெண்டும் அப்படியே நமக்கு cancel ஆகுது. Okay. So balance P 1 minus adiabatic constant and T power adiabatic constant is equal to constant. Okay. So அப்ப பாருங்க இந்த equation வந்து A யோட match ஆகுது. So அப்போ A வந்து adiabatic process ஓட match ஆகுது. அப்ப அந்த equation correct. பட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எது வந்து match ஆகக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப எது match ஆகலைன்னா ஆப்ஷன் D தான் match ஆகல. So option D is the right answer. Okay, last question பார்க்கலாம். Again it's a theory question. ரெண்டு cylinder எடுத்திருக்காங்க A and B. ரெண்டுத்தோட capacity equal-ஆ இருக்கு and they connected using a stopcock. So cylinder Aல வந்து நமக்கு ideal gas இருக்கு which has constant temperature and pressure. அதே Bல வந்து எதுவுமே இல்லை, completely empty-ஆ இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா the entire system is thermally insulated. ரெண்டுத்தையுமே thermally insulate பண்ணியிருக்காங்க. That means heat வந்து exchange ஆகவே முடியாது. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா the stopcock is suddenly open the processes. இப்போ டக்குன்னு அந்த மூடியை ஓப்பன் பண்ண உடனே என்ன ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ இனிஷியலாக A சிலிண்டர்ல தான் நமக்கு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்ல கேஸ் இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் இட் ஹாஸ் ஹை ப்ரெஷர், கரெக்டா? அதே Bல வந்து எதுவுமே இல்லை, அப்போ கம்பேரிட்டிவா லோவா தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ போத் ஆர் தெர்மலி இன்சுலேட்டர், அப்போ நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட் இருக்கும். இப்போ டக்குன்னு ஸ்டாப்காக் ஓப்பன் பண்ண உடனே ஒரு சடன் ப்ராசஸா அது வெடிக்கும். ஸோ திஸ் ப்ராசஸ் அண்டர்கோஸ் அன் அடியாபேட்டிக் ப்ராசஸ். ஆப்ஷன் B இஸ் அ ரைட் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த கொஸ்டின்ஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நீட் அண்ட் ஜேஇ பிசிக்ஸ் ரிகார்டிங் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர் குவரிஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.